Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும், பண்ணலாமா வேணாமா, பண்ணா முடி ஜாஸ்தியா வளருமா, ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க எப்படி பண்ணணும், முக்கியமா பெயின்லெஸ் ஆன ரெண்டு வே இருக்கு உங்களுடைய ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு. அந்த ரெண்டு வே என்ன அப்படின்றத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன். முதல்ல ஃபேஷியல் ஹேர் எதுக்கு ரிமூவ் பண்ணணும்? நீங்க நினைக்கலாம், ஓகே நம்ம வந்துட்டு ஃப்ளாலஸா தெரியணும். அண்ட் யூஸ்வலா நானுமே என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளாலஸான மேக்கப் வேணும் அப்படின்னா உங்க முகத்துல முடி இல்லாம இருக்கிறது நல்லது, முடி இருந்துச்சுன்னா அது தனியா தெரியும் அப்படின்றது. பட் இந்த ரீசன் தவிர்த்து இன்னும் சில இம்பார்ட்டன்டான ரீசன்ஸ் உங்களுடைய ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு என்னலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசிவ் ஆயிலி ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா உங்க ஸ்கின்ல மேலால உட்காந்துருக்க அந்த ஆயில்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகும், டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் ஆகும், உங்களுடைய ஆக்சுவல் ஸ்கின் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பிரைட்டன் அப்பான ஒரு ஸ்கின் தெரியும். டெட் ஸ்கின்ஸ்லாம் ரிமூவ் ஆச்சுனாலே அந்த ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் அண்ட் பிரைட் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். பிரைட் தான், கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும், ஓவராலா ஸ்கின் டோன்லாம் மாறாது, அந்த பளிச்சுன்னு ஒரு ஸ்கின் டோன் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருக்கும் உங்க ஸ்கின் டெக்ஸ்சரே. ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, லைக் வேக்சிங், த்ரெட்டிங், டெர்மாப்ளேனிங், இல்லைன்னா ஒரு எலக்ட்ரானிக் ரேசர் வச்சு நீங்க ஃபேஸை ஷேவ் பண்றது. ஸோ எனக்கு இதுல பெயின்லெஸ் ஆன ரெண்டு விஷயங்கள், ரெண்டு மெத்தட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, டெர்மாப்ளேனிங் இல்லைன்னா ஒரு எலக்ட்ரானிக் ரேசர் வச்சு உங்களுடைய ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்றது. ஸோ டெர்மாப்ளேனிங் ஆர் ஷேவிங் ரெண்டுமே பேசிக்கலா பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் அண்ட் உங்களுடைய ப்ராசஸ் எல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், நேம்ஸ் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஷேவிங் இல்லைன்னா டெர்மாப்ளேனிங் வரும்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குவெஸ்டன், அதுக்கப்புறம் பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பண்ண உடனே முடி டார்க்கா வளருமா, ஹார்டா வளருமா அப்படின்றது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எபிலேட்டிங் கூட இருக்கு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, கமிங் பேக் டு ஷேவிங் அண்ட் டெர்மாப்ளேனிங். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு முடி ஹார்ஷா வளருமா அப்படின்னா உங்களுடைய ஃபேஷியல் ஹேரோட டெக்ஸ்சர் என்ன அப்படின்றத பொறுத்து தான். உங்க முடி ஆல்ரெடி கொஞ்சம் ஹார்டா இருக்கு, திக்கா இருக்கு, அதை நீங்க ஷேவ் பண்றீங்க அப்படின்னா அது வளரும் போது திருப்பி ஹார்டாவும் ஷார்ப்பாவும் தான் வளரப்போகுது. ஆல்ரெடி அது திக்கா இருக்கிறதுனால டார்க்கா தெரியுது அப்படின்னா அது டார்க்கா தான் தெரிய போகுது. பட் மோஸ்டா நமக்கு ஃபேஷியல் ஹேர் இப்படி பாத்தீங்கன்னா உங்க முகத்துல இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஜென்ஸுக்கு இருக்க மாதிரி இருக்காது. நீங்க அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான் இருக்கு. ஜென்ஸ் ஃபேஸ் ஷேவ் பண்ண உடனே அவங்களுக்கு வளர்றது ஹார்டா இருக்கும், சொரசொரன்னு இருக்கும். அவங்களுக்கு வளர்ற மாதிரி தாடி நமக்கு வளர்றது கிடையாது. நமக்கு ஃபேஷியல் ஹேர் இருக்கும், ஆனால் ஆப்வியஸ்லி அது தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஷேவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வளர்ற மாதிரி வளராது. இது ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன், அது அப்படி கிடையவே கிடையாது. டேக் இட் ஃப்ரம் மீ, நான் பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி சொரசொரன்னு வளர்ற பிரச்சனை கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு ஷேவிங் ரெக்கமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான நார்மல் ஐப்ரோ ரேசர்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஹை எண்டாக போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரான டெர்மாப்ளேனிங் டூல்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் பிகினர் கிட்க்கு இதுவே போதுமானது. ஏன்னா இது இன்எக்ஸ்பென்சிவ் அண்ட் எஃபெக்டிவும் கூட. ஸோ அதனால நான் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தது உங்ககிட்ட கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், லைட் வெயிட் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இருக்கணும். நான் இங்க இந்த மாமாத்தோட வைட்டமின் சி ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்க போறேன். இதுல வைட்டமின் சி அண்ட் கோட்டு கோலா இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன் பேசிக்கலி பாத்தீங்கன்னா, என்னோட முகத்துல நான் அப்ளை பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கின் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்த லேயர் போடும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, குவிக்கா அப்சர்வ் ஆகாது. நான் ஆல்ரெடி நம்ம ஸ்கின் தேவையான மாய்ஸ்சரைசரை எடுத்துருச்சு. ஸோ அடுத்த லேயர் போடும்போது அது ஒரு லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர் மாதிரி இருக்கும். அந்த லேயர் நீங்க வச்சுக்கிட்டே என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க ஃபேஸை நீங்க ஷேவ் பண்ண போறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஸ்கின்ல ஆல்ரெடி ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்கு, பம்ப்ஸ் இருக்கு, உடஞ்சு போற மாதிரியான பிம்பிள் இருக்கு, இல்ல உடஞ்ச பிம்பிள் இருக்குன்னா தயவு செஞ்சு அங்க பிளேட் வைக்காதீங்க, அங்க அப்படியே நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த இடத்த எங்க ஆல்ரெடி கிளீனா இருக்கோ அங்க மட்டும் நீங்க ஷேவ் பண்ணிக்க போறீங்க. நீங்க ஷேவ் பண்ணும்போது ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு நல்லா சூப்பர் ஹைட்ரேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறது நல்லது. இந்த வைட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு 24 ஹவர் ஹைட்ரேஷன் கொடுக்குது. ரொம்ப லைட் வெயிட், உங்க ஸ்கின்ல குவிக்கா அப்சர்வ் ஆகிக்கும். அண்ட் இதுல வைட்டமின் சி இருக்கு அப்படின்றதுனால இது உங்க ஸ்கின்னை சன் டேமேஜ்ல இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுது. இது ரொம்ப லைட் வெயிட் அண்ட் இதுல பேரவன் கிடையாது, சிலிகான் கிடையாது, எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். வைட்டமின் சியே உங்க ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட் ஆக்க போகுது, அந்த ஒரு க்ளோ கொடுக்க போகுது, பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகுது. உங்க ஸ்கின்ல காலஜன் ப்ரொடக்ஷனையும் ப்ரோமோட் பண்ண போகுது. கோட்டு கோலான்றது உங்க ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்றதுக்கும் பிரைட்டன் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது. இது உங்க ஸ்கின்ல ரொம்ப லைட் வெயிட்டாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரியான ஒரு ஷேவிங் ப்ராசஸ் நீங்க பண்ணும்போது உங்க ஸ்கின் இரிட்டேஷனுக்கு உள்ளாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு சூதிங், ஹைட்ரேட்டிங் அண்ட் ரிஃப்ரெஷிங் மாய்ஸ்சரைசர் நீங்க அப்ளை பண்ணி ஷேவ் பண்ணும்போது உங்க ஸ்கின்னுக்கும் சூதிங்கா இருக்கும். உங்க ஸ்கின்ல
ஷேவிங்னால வரக்கூடிய பிரச்சனைகளும் எதுவும் வராமல் இருக்கும். நீங்கள் இதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்கள் நார்மல் மாய்ஸ்சரைசர், அதாவது ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கிற ஒரு மாய்ஸ்சரைசராகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆல்சோ நைசினமைட் இருக்குது. நைசினமைட் உங்களுடைய என்லார்ஜ்டு போர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும், ஆக்னே லைட்டன் பண்ண போகுது, அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து வரக்கூடிய டேமேஜையும் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது, ஏஜிங்கையும் இது ப்ரிவென்ட் பண்ணுது. நான் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபேஸ் ஷேவ் பண்ணி முடிச்ச அப்புறமும் இந்த மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து ரொம்ப சூதிங்காகவும் காமிங்காகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு பிளேட் வச்சுருக்கீங்க உங்கள் முகத்தில். ஸோ அது ஏதாவது ரேஷஸ் இல்லைனா இரிட்டேஷன் கொடுத்துச்சுன்னா அதெல்லாம் காம் டவுன் பண்ணுறதுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின் டல்லா, ஆயிலியா, டெட் ஸ்கின்னோட இருக்குது அப்படின்னா அது போட்ட அப்புறம் நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்டான எஃபெக்ட் கொடுக்குது. அண்ட் நீங்கள் ஷேவும் பண்ணுறீங்க அப்படின்னா ஆடட் பெனிஃபிட் தான். அப்போ இன்னுமே நல்லா ரிஃப்ரெஷ்டான என்ன சொல்கிறது, நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் கிடையாது, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் வச்சு பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நீங்கள் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட், அமேசான் அண்ட் நைக்கால அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோடும் வச்சிருக்கேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர்ஸும் கிடைக்கும் மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில். அண்ட் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ப்ராடக்ட் செக் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு வந்து லிங்க் பண்ணப்படும். ஸோ உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் என்விரான்மெண்ட்டுக்கும் பண்ணுற ஒரு நல்ல விஷயம் மாதிரி இருக்குது. 2025 அவங்க 1 மில்லியன் ட்ரீ வந்து நட்டுடலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் வந்து இறங்கி பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஒரு பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் இவங்க ஒரு ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்காங்க. iOS அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கான ஆப் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு ஆப் யூசர்ஸ்க்கு வந்து தெரிய வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ஆஃபரில் டீல்ஸில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது குவைட் அஃபோர்டபுளும் கூட. அண்ட் எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்க, எல்லா ஏஜ் ஆளுங்க தாராளமாக வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம். மென் அண்ட் விமன் 2 பேருமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷேவிங் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ நான் ஷேவ் பண்ணுறது என்ன டைரக்ஷனில் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, முடி என்ன டைரக்ஷனில் வளர்ந்துருக்கோ அதே டைரக்ஷனில் தான் வந்துட்டு பிளேட் வச்சு ரேசர் வச்சு ஷேவ் பண்ணும்போது பண்ணுவேன். எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நான் ஒரே டைரக்ஷனில் முடி வளர டைரக்ஷன்லேயே தான் வந்துட்டு நான் ஷேவ் பண்ணிக்க போகிறேன். நான் க்ரீமோடே தான் வந்து ஷேவ் பண்ணுவேன். அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி இருக்கும், என் ஸ்கின்னை வந்துட்டு பிளேட் கட் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு. என்னுடைய அப்பர் லிப் ஏரியா, அப்புறமேட்டுக்கா சைட்ஸ், இந்த சீக்ஸோட சைட்ஸ், ஜா லைன், அதுக்கப்புறம் நெத்தி, இந்த ஏரியா மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். கன்னத்துலலாம் எனக்கு ரொம்ப மைன்யூட்டாக சின்னதாக தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த இடம் நான் மோஸ்ட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ண மாட்டேன். இதை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நேராக போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட போகிறீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாய்ஸ்சரைசரை போட்டுக்க போகிறீங்க. நான் உங்களுக்கு எப்போ ஷேவிங் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் முகத்துக்கு பெருசாக எந்த வேலையும் தரக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை ப்ரீத் பண்ண விட்டுறணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு ஈவினிங் டைமில் ஷேவ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இன்னொரு மெத்தட், செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ரேசர் இல்லைனா எலக்ட்ரிக் ஷேவர். இப்போ ரீசெண்டாக நான் வந்துட்டு இந்த ப்ரான்லேருந்து இந்த ஒரு ஷேவர் மிஷின் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக சொல்கிறேன் இது நல்லா இருக்குது. நான் நினைக்கவே இல்லை இது வந்து இந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு. இது பேட்டரி ஆப்ரேட்டட் ப்ராடக்ட், ரொம்ப ஈஸியாக இருக்குது, சுத்தமாக பெயின் எதுவுமே தெரியல, ஒன்றுமே தெரியல. ஒரு சவுண்ட் மட்டும் கொடுக்கும் கிர்ன்னு இந்த மாதிரி. அண்ட் உங்களுக்கு இங்கே ஒரு எல்இடி லைட் கூட இருக்குது. பட் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த லைட் பார்த்துலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்க மாட்டீங்க. சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு உங்கள் முகத்தில் வச்சு அப்படியே நீங்கள் வந்துட்டு ரன் பண்ண போகிறீங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் இருக்கும். பட் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். கண்டிப்பாக இது ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு லாஸ்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் மக்கர் பண்ணாமல் பண்ணி போயிட்டுருக்கு. இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது மாய்ஸ்சரைசர்லாம் எதுவும் அப்ளை பண்ண வேணாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஃபேஸில் நீங்கள் வந்துட்டு இதை ரன் பண்ண போகிறீங்க. இது முடி எல்லாத்தையும் வந்துட்டு அழகாக ஷேவ் பண்ணி இதுக்குள்ளே வந்து டெபாசிட் பண்ணிக்கோ. நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்றது. இந்த இதையும் வந்துட்டு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். குட்டி ப்ரஷ் கூட இந்த கிட்லேயே கொடுக்குறாங்க, அதை நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சூப்பர் பெயின் ஃப்ரீ ஹேர் ரிமூவல் ப்ராசஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எதுவுமே வந்து ட்ரை பண்ண விருப்பம் இல்லை, பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மிஷின் வச்சு பண்ணுறதுல ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட் ஸ்கின்ஸ்லாம் எதுவுமே ரிமூவ் ஆகாது. அந்த ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கூட உங்களுக்கு வந்து வருமா அப்படின்றது எனக்கு ஷியராக தெரியல. முடியை மட்டும்தான் இது ரிமூவ் பண்ண போகுது. ஸோ அதனால் இது வந்து டெட் ஸ்கின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணாது. உங்கள் ஸ்கின் வந்துட்டு அப்படியே பளபளன்ட்டு ஃப்ரெஷ்ஷாலாம் வந்து தெரியாது. பட் ஷேவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெட் ஸ்கின்ஸ்லாம் அழகாக ரிமூவ் ஆகும். ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட அது கூட அழகாக ரிமூவ் ஆகிக்கும். பிளாக் ஹெட்ஸ்லாம் போகாது. நீங்கள் அதெல்லாம் பண்ணுறேன்லாம் எதுவும் சொரண்டிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா அதையும் வந்துட்டு தொடவே தொடாதீங்க, கிட்ட கூட போகாதீங்க, அப்படியே தாண்டி போயிடுங்க. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு வேர்ஸ் ஆக்கி விட்டுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது உங்கள் ஸ்கின்ல அப்படின்னா அது பக்கத்துலேயே போகாதீங்க.
பிளேடில் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் அண்ட் ஷைனி டெக்ஸ்சர் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, வரும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அதனுடைய ஆஃப்டர் கேரையும் நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்கணும். கண்டிப்பாக அடுத்த நாள் சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும். நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள், நிறைய மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கோங்க. இதுதான் என்னுடைய 2 ஃபேவரட் ஸ்டெப்ஸ் என்னுடைய ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். With all the weight that I carry, don't know if it's right, but I'm sticking with you. You're my only